திமுக ஒரு தீய சக்தி, திமுகவுக்கு மாற்றே நாங்க தான் அப்படின்னு சொல்ற தாவேகா தான் 2026 தேர்தலில் திமுகவை வெற்றி பெற செஞ்சு ஆட்சியில உட்கார வைக்க போறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதுக்கு 2021 தேர்தல் முடிவுகளுடைய தரவுகளை வச்சு பகுப்பாய்வு பண்ணி பார்க்கலாம். 2021 தேர்தலில் மதச்சார்பற்ற கூட்டணியில திமுக மட்டும் தனியா 37.7% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த அதிமுக மட்டும் தனியா 33.29% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இந்த ரெண்டு கட்சிகளுக்குமான வாக்கு சதவீத வித்தியாசம் 4.41%. நாம் தமிழர் கட்சி கூட்டணியே இல்லாம வாங்கின வாக்கு சதவீதம் 6.58. இதுல திமுக இருந்து பிரிஞ்சு திமுகவுக்கு எதிராகவே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அதிமுக திமுகவை தங்களோட பரம எதிரியா பாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது திமுக மற்றும் அதிமுக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையும் தோற்கடிச்சு தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவதுதான் அவரோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனாலதான் 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியை கூட்டணிக்கு அழைச்சதுக்கு அப்புறமும் தனிச்சுதான் போட்டி அப்படிங்கிற கொள்கையினால நாம் தமிழர் கட்சியை அந்த கூட்டணியை தவிர்த்துட்டாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து 2021 தேர்தலில் மேலும் ரெண்டு கூட்டணி கட்சிகள் போட்டிட்டாங்க. ஒன்னு தினகரன் அவர்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னொன்னு கமலஹாசன் அவர்களோட மக்கள் நீதி மையம். அமமுக தேமுதிகவும் மக்கள் நீதி மையம் கட்சியில அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியும் இடம்பெற்றிருந்தாங்க. இதுல அமமுக 2.84% ஓட்டுகளும் மக்கள் நீதி மையம் 2.73% ஓட்டுகளும் வாங்கியிருந்தாங்க. இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா 5.57% வாக்குகள் வரும். இத அதிமுகவோட 33.29% வாக்குகளோட கூட்டினீங்கன்னா 38.86% வாக்குகள் கிடைக்கும். இது திமுக தனியா வாங்கினா 37.7%ஓட 1% அதிகம். இதுல மக்கள் நீதி மையத்தோட கமலஹாசன் அவர்களும் நான் திமுகவோட குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. அதே போல அமமுகவும் அண்ணா திமுக இருந்து பிரிஞ்ச கட்சி தான். இந்த ரெண்டு கட்சிகளுமே திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டை தான் பிரிச்சிருந்தாங்க. ஒருவேளை இந்த ரெண்டு கட்சிகளும் அந்த தேர்தலில் போட்டியிடாம இருந்திருந்தாலோ இல்லைன்னா அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தாலோ 2021 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கலாம். ஏன்னா 1% ஓட்டு சில நேரங்களில் 40 இருந்து 50 தொகுதிகளில் தீர்மானிக்கும். ஏற்கனவே 66 தொகுதிகளில் தனியா வெற்றி பெற்றிருந்த அதிமுக இன்னமும் 52 தொகுதிகள் இருந்திருந்தா 118 இடங்களை அவங்களால கைப்பற்றிருக்க முடியும். இப்படி அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மையம் இந்த 4 கட்சிகளும் திமுகவோட எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கவே வெறும் 37.7 வாக்கு சதவீதத்தோட 133 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுகவால ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இப்ப அப்படியே 2026 தேர்தலை பார்க்கலாம். ஏற்கனவே அதிமுக தன்னுடைய கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க. திமுகவும் கிட்டத்தட்ட அவங்களுடைய கூட்டணியை உறுதி செய்யற நிலைமையில தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டி அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. இப்ப தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் தனிச்சோ கூட்டணியாவோ போட்டிட்டா அவங்க பிரிக்கிற ஒவ்வொரு சதவீத ஓட்டும் அது 2% இருந்தாலும் சரி, 5% இருந்தாலும் சரி, 10% இருந்தாலும் சரி, 15% இருந்தாலும் அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் சாதகமா அமையும். இப்படி அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா இந்த 3 கட்சிகளும் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கும் போது அது திமுகவோட வெற்றியை உறுதி செய்யும்.